மீண்டுமாய் உங்கள் அனைவரையும் பார்ப்பது சந்தோஷமா இருக்குது. உங்களோடு கூட சிறிது நேரம் ஐக்கியப்படவும், தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளவும் தேவன் தந்த இந்த வேலைக்காக நான் நன்றியா இருக்கிறேன். பாடினது போல நாட்கள் கொடியதா இருக்கிறது. பவுல் அப்போஸ்தலர் சொன்னார், அவர் முதல் நூற்றாண்டிலே சொன்னார், எபேசு சபைக்கு எழுதுகிற பொழுது 5ஆம் அதிகாரத்துல, நாட்கள் பொல்லாதவன ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் சொன்னார். இந்த எபேசு சபைக்கு அவர் எழுதுகிற அந்த நிருபத்துல முதல் 3 அதிகாரங்கள்ல அவர் தேவன் எனக்கு நமக்கு செய்தத ரொம்ப அருமையா நம்ம எல்லாருடைய உள்ளத்தையும் அப்படியே கிண்டல் பண்ணும்படிக்கு அவர் எழுதியிருக்கிறார். அடுத்த 3 அதிகாரங்கள் அந்த அவர் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தினதுக்கு நான் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படிங்கறதுதான் 4ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரத்துல அவர் சொல்லியிருக்கிறார். அதுல ஒரு வார்த்தை தான் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆனா கடைசியில அவர் எங்க வந்து நிக்கிறாரு அப்படின்னா, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். 6ஆம் அதிகாரத்துல நீங்க பரிசுத்தாவின் பலத்துல சத்துவத்துல பலப்படுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பரிசுத்தாவினால் நிரம்பணும், அந்த வல்லமை நமக்கு வேணும். ஏன் அப்படின்னா, நமக்கு எல்லாருக்கும் ஒரு யுத்தம் இருக்குது அப்படிங்கறத அவர் கடைசியை முடிப்பார். தேவன் எதற்காக என்னையும் நம்மையும் ரட்சித்தார், எதற்காக நமக்கு வந்து அவ்வளவு காரியங்களை சிலுவையில செய்து முடித்தார். நம்ம குடும்பத்துல, நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்பத்துல, சபையில, சபை வாழ்க்கை, இதெல்லாம் முடிந்து கடைசியில அவர் சொல்ல வர்றது வந்து ஒரு ஆவிக்குரிய யுத்தம் ஒன்று இருக்கிறது, அதற்கு நீங்க ஆயத்தப்படணும். ஒரு ஆவிக்குரிய யுத்தம் இருக்குது. நமக்கு வந்து மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் அல்ல, வானமண்டலங்களில் பொல்லாத ஆவிகளோடு கூட, சத்துவங்களோடு கூட நமக்கு போராட்டம் உண்டு. ஆனா அந்த போராட்டத்துக்கு ஒரு ஆவிக்குரிய அதிகாரம் நமக்கு தேவை. We all need to have a spiritual authority in our life. நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஒரு ஸ்தானத்துல நம்ம இருக்கிறோம். புருஷர்களாக இருக்கிற நாம் வீட்டுல புருஷர்களாக இருந்து குடும்பத்தை நடத்த வேண்டிய அங்கேயும் ஒரு அதிகாரம். We have to exercise an authority. வெறும் ஒரு மொட்டை அதிகாரம் இல்ல, ஒரு டிக்டேட்டர் மாதிரி அல்ல, பட் a spiritual authority, ஒரு ஆவிக்குரிய அதிகாரம். சகோதரிகள் கூட, நீங்களும் உங்களுக்கு கீழே பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்க மேல ஒரு ஆவிக்குரிய அதிகாரம். சபையில பொறுப்பா இருக்கிறோம். சபையில தேவன் நமக்கு ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்திருக்கிறார். அங்கேயும் நமக்கு ஒரு அதிகாரம், ஆவிக்குரிய அதிகாரம். வெறும் வார்த்தைகளினால் உள்ள பண்ணுகிற அதிகாரம் அல்ல, பட் ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி நமக்கு மிக மிக தேவை. கடைசி நாட்களுக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற குடும்பத்தை நாம் கட்டுவதற்கு, பிள்ளைகளை வளர்ப்பதற்கு, சபையை கட்டுவதற்கு, we all need this spiritual authority. தேவன் தான் நமக்கு தரணும். இது நாம உருவாக்கி கொள்ள முடியாது. நம்முடைய அதிகாரத்தை ஏதோ நமக்கு கிஃப்ட் இருக்கிறதுனாலயோ அல்லது நமக்கு ஏதோ ஒரு டேலண்ட் இருக்கிறதுனாலயோ நாம் அந்த அதிகாரம் எனக்கு இருக்குது என்று நாம் நினைத்து கொள்ளக்கூடாது. தேவன் அதை நமக்கு தரணும். ஏன்னா என்னுடைய தேவையை நான் உணர்றேன். ஸோ நான் கடந்த நாட்கள்ல ஆண்டவர் என்னோடு கூட என்னுடைய இருதயத்துல பேசின அந்த காரியத்தை தான் உங்களோடு கூட நானும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, நான் ஒரு 3 காரியங்களை உங்களுக்கு 3 உதாரணங்களை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஒன்று,
ஆதியாகமத்தின் புத்தகம் 45வது அதிகாரத்துல நம்ம எல்லாருக்குமே தெரியும். யோசேப்பை குறித்து அந்த அந்த அதிகாரம் நமக்கு காண்பிக்கிறது. அதுல 8வது வசனத்துல, ஆதியாகமம் 45:8 அவர் சொல்றார், யோசேப்பு சொல்றார், நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி, தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி, தேவனே என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும், that is the Lord of all his household, எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார். அதாவது தேவன் அவருக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். காட், தேவனே, அவர் சொல்றார், தேவனே என்னை பார்வோனுக்கு தகப்பனா எனக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்தார். பார்வோன் மீது எனக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்தார். அவர் குடும்பம் அனைத்திற்கும் அது மேலே எனக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்தார். எகிப்து தேசம் முழுமைக்கும் எனக்கு தேவன் ஒரு அதிகாரத்தை கொடுத்தார். எப்படி இந்த அதிகாரத்தை அவர் பெற்றுக்கொண்டார்? அவர் ஒன்று அறிந்திருந்தார், இது பார்வோன் எனக்கு தரல, தேவனே எனக்கு செய்தார், தேவனே எனக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தார். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாரத்தை, இது போன்ற ஆவிக்குரிய ஒரு அதிகாரத்தை, இது ஒரு ஒரு எக்ஸாம்பிள். இது ஒரு 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 பிசிக்கல் அத்தாரிட்டி போல நமக்கு இருக்கலாம். ஆனா இதை நமக்கு எடுத்துக்கொள்ளலாம். ஒரு ஆவிக்குரிய அதிகாரத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? எப்படி இதை அவர் பெற்றுக்கொண்டார்? நம்ம எல்லாருக்குமே யோசேப்பினுடைய கதை தெரியும். அவர் எவ்வளவோ பாடுகள் வழியா தான் போனார். அவருடைய சகோதரர்கள் அவர் மேல பொறாமை கொண்டார்கள், அவரை அசட்டை பண்ணினார்கள், ஈவன் கொலை செய்யவும் அவரை கொலை செய்யவும் எத்தனித்தார்கள். எவ்வளவோ பாடுகள். ஒவ்வொரு அவருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதியிலும் நேர்மையாய் நீதியாய் வாழ்ந்த மனுஷனுக்கு ஏற்பட்ட அத்தனை பாடுகள் மத்தியில அவர் அந்த காரியங்களை குறித்து யார் மேலேயும் கசப்பு கொள்ளல. அவருடைய இருதயத்துல ஒரு கசப்பு இல்லை. ஈவன் போத்திபார் வீட்டுல பொய்யாய் குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட பொழுது கூட அவர் அதை குறிச்சு அவரு போத்திபார் மனைவி மேலேயோ எதுவுமே யார் மேலேயுமே தன் தவறாய் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறோம் என்பதை நினைத்து அவர் யார் மேலேயும் அவர் கசப்போ ஒன்றுமோ கொள்ளவில்லை. தேவன் அதனாலதான் நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் சிறைச்சாலையில யோசேப்போடு கூட இருந்தார். அவருடைய இருதயத்தில் கசப்பும் முறுமுறுப்பும் இருந்தது அப்படின்னா நிச்சயமா தேவன் அவர் கூட இருந்திருக்க மாட்டார். அந்த இருதயம், முறுமுறுக்காத ஒரு இருதயம், அசட்டை பண்ணப்படுகிற பொழுது, அவர் மற்றவர்களால் ஹர்ட் பண்ணப்படுகிற பொழுது, மற்றவர்களால் பாடு அனுபவிக்கிற பொழுது அவர் நொந்திருக்கலாம். இப்படி என் சகோதரர்கள் பண்ணிட்டாங்களே, என் வாழ்க்கையை இப்படி கெடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சிருந்துக்கலாம். ஆனா அவர் நினைக்கல. அப்படி நினைச்சிருந்தாரு, இருதயத்துல கசப்பை வைத்திருப்பார் என்றால் நிச்சயமா தேவன் அவரோடு கூட இருந்திருக்க மாட்டார். ஆனால் கடைசியில நம்ம வாசிக்கிறோம், 45வது அதிகாரத்துல அவர் சொல்றார், அந்த அதிகாரத்தை எப்படி பெற்றுக்கொண்டார் என்றால், அவருடைய இருதயத்துல முறுமுறுப்பு இல்லை, இல்ட்ரீட் பண்ணப்பட்டாலும் அது அவரை பாதிக்கல. அவருடைய இருதயத்தில் உள்ள அன்பை அது கெடுக்கவே இல்லை, அந்த அன்பு மாறவே இல்லை. அவருடைய இருதயத்தில் இருந்தது எல்லாம் அந்த அன்பு இருந்ததுனால தன் சகோதரர்களை மனப்பூர்வமாய் மன்னித்தார். இன்னைக்கு சபையில நான் பார்க்கிற ஒரு அபாயம், 2 பேருக்குள்ள ஒரு உரசல் வருது, 2 பேரையும் கூப்பிட்டு பேசணும் அப்படின்னா, நான் மன்னிச்சிட்டேன் பிரதர், நான் மன்னிச்சிட்டேன். யாரும் மன்னிக்கலங்கிறத சொல்லவே மாட்டாங்க, மன்னிச்சிட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கத்துல வரமாட்டாங்க, நெருங்கி வரமாட்டாங்க. ஆனா
யோசேப்பினுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த அந்த 45ஆம் அதிகாரத்துல 4வது வசனத்துல வாசிக்கிறோம். அவர் சொல்றாரு பாருங்களேன். அவருக்கு விரோதமாய் அவங்கள எவ்வளவோ கஷ்டப்படுத்தின அவர் வாழ்க்கையை அழிக்கணும்னு நினைச்ச அந்த சகோதரர்கள் முன்னாடி நிக்கிறாங்க. அவர் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணல. 4வது வசனத்துல சொல்றாரு, தன் சகோதரரை நோக்கி, என்கிட்ட வாருங்க, கம் க்ளோசர் டு மீ, ப்ளீஸ் கம் க்ளோசர் டு மீ, எனக்கு உள்ள டிஸ்டன்ஸ் வேண்டாம், கம் க்ளோசர் டு மீ. 2வது வாசிக்கிறோம் 5வது வசனத்துல, அவர் உண்மையாய் மன்னித்தார் என்கிறதுக்கு உண்டான ஒரு அடையாளம், the clear mark of forgiveness. அவர் சொல்றாரு, என்னை இடத்தில் வரும்படி நீங்க விட்டு போட்டீங்க, ஆகையினால நீங்க சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமா இருக்க வேண்டாம். Do not be grieved or angry with yourself. நீங்க சஞ்சலப்படாதீங்க, அது உங்களுக்கு விசனமா இருக்கு. உங்களுக்கு விசனமா, ஐயோ இப்படி பண்ணிட்டோமே, நீங்க கஷ்டப்படாதீங்க. It's a mark of true forgiveness. தனக்கு கெடுதல் செஞ்சவங்க, ஐயோ நீங்க கஷ்டப்படக்கூடாது. தன்னை அவ்வளவாய் பாடுபடுத்தினவங்களை பார்த்து, ஐயோ நீங்க வசனப்படாதீங்க. Don't be angry with yourself. தேவன் என்ன உங்களுக்கு ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். நம்மளை யாராவது காயப்படுத்துகிற பொழுது, நம்மளுக்கு தீங்கு செய்ய நினைக்கும் பொழுது, தீங்கே செய்தார்கள் என்று வைத்துக் கொள்ளும், அதுல ஒரு நல்ல ஒரு பர்பஸ் இருக்குதுங்கிறது தான் யோசேப்பு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எதுக்கு? ஒருவர் எனக்கு தீங்கு செய்கிற பொழுது, ஒருவர் என்னை ஹர்ட் பண்ணுகிற பொழுது, யோசேப்பினிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற ஒரு காரியம், அவர் சொல்றாரு, தேவன் இதை அனுமதிச்சார். ஏன் அனுமதிச்சார்னா, ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு. யாருக்கு ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு? தனக்கு தீங்கு செய்தவர்களுக்கு ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு. இதெல்லாம் அவருடைய வாழ்க்கையில அவர் அப்படிதான் பார்த்தார். அதுல ஒரு குட் பர்பஸ் இருக்கு. எனக்கு கெடுதல் செய்தவர்களுக்கு நான் ஜீவ ரட்சணை, அவங்களுடைய லைஃப் பிரிசர்வ் ஆகணும், அவங்கள நான் மன்னிக்கணும், அவங்களுக்கும் எனக்கும் தூரத்துல ஒரு தூரம் வந்துடக்கூடாது, கிட்ட வரணும், அவங்க கஷ்டப்படக்கூடாது. அதனுடைய முடிவு என்ன? இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையின் முடிவு என்ன? அதான் 8வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அவர்கள், தேவனே என்னை பார்வோனுக்கு தகப்பனாய், எனக்கு ஒரு அத்தாரிட்டி, ஃபாதர் டு ஃபேரோ. சின்ன பையன், 30 வயசுல அவர் பிரைம் மினிஸ்டர் ஆனார். அவர் சொல்றாரு, ஐ எம் a father to Pharaoh. That means I have an authority. I have a spiritual authority over Pharaoh. தேவன் எனக்கு இதை கொடுத்திருக்கிறார். அவருக்கு மாத்திரம், அவர் குடும்பம் அனைத்திற்கும் I have authority. God has given me an authority, a spiritual authority over the entire family of Pharaoh. எகிப்து தேசம் முழுமைக்கும். 15வது வசனத்தில் வாசிக்கிறோம், தன் சகோதரர் யாவரையும் முத்தம் செய்து அவர்களையும் கட்டிக்கொண்டு அழுதான். சொல்ல போனா இந்த காரியத்தை சகோதரர்கள் தான் முதலாவது செஞ்சிருக்கணும். ஐயோ நம்ம இப்படி பண்ணிட்டோமே, இந்த சகோதரனுக்கு நான் இவ்வளவு துரோகம் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு மனம் கசந்து அவங்க அவனை கட்டிப்பிடிச்சு அவனை அழுது மன்னிப்பு கேட்டிருக்கணும். அவங்க ஒன்றும் சொல்லலை. ஆனா உண்மையாய் மன்னித்த அந்த மனுஷன் யாவரையும் முத்தம் செய்து, அத்தனை பேரையும் 11 பேரையும் போய் முத்தம் செய்து கட்டிக்கொண்டு அழுதான். சகோதரர் அதற்கு பின் அவன் சகோதரர் அவனோட கூட சம்பாஷித்தார்கள். பாருங்களேன், ஆவிக்குரிய அதிகாரத்தை யோசேப்பு
எப்படி பெற்றுக்கொண்டாருங்கிறத நமக்கு, நான் மன்னிக்கிற பொழுது அதே ஆட்டிடியூட், அவர் கடந்து சென்று அந்த சூழ்நிலையில, ஹர்ட் பண்ணப்பட்ட சூழ்நிலையில அவரிடத்திலிருந்து அந்த மனப்பான்மை, கிட்ட வாருங்கள், நீங்க கஷ்டப்படாதீங்க, திஸ் இஸ் த ஸ்டெப் ஃபர்ஸ்ட். ஒரு ஏபிசி போல நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில மன்னிக்கிறது நம்ம திரும்ப திரும்ப கேட்கிறோம். மன்னிக்கிறது ஒரு ஏபிசி, ஆனா பாடம் அது. அதுதான் ஆவிக்குரிய அதிகாரத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தேவன் வைத்திருக்கிற ஒரு வழி. இரண்டாவது நான் பார்த்து கற்றுக்கொண்ட ஒரு உதாரணம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நம்ம எல்லாருக்குமே இந்த வார்த்தையை நம்ம அறிந்திருக்கிறோம். நமக்கு பரிச்சயமான பகுதி பிலிப்பியர். இயேசு கிறிஸ்து ஆவிக்குரிய அதிகாரத்தை எப்படி பெற்றுக்கொண்டார்? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம். அவர் ஆவிக்குரிய அதிகாரத்தை அவரா பெற்றுக்கொள்ளல, தேவன் தான் அவருக்கு கொடுத்தார். தேவன் தான் அவருக்கு கொடுத்தார். எங்கே நான் வாசிக்கிறோம், 9:10-11 நான் வாசிக்கிறோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிற, ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியில் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான ஒரு நாமத்தை அவருக்கு தந்தருளினார். God highly exalted him and bestowed on him the name which is above every name. அவரை எல்லாவற்றுக்கும் மேலா உயர்த்தினார். ஒரு 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 ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி. தட்ஸ் a picture of an authority. எல்லா நாமத்திற்கும் மேலான ஒரு நாமம் இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் தந்தார். ஒரு 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 அதிகாரத்தை, ஒரு ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி. பட் அதையும் அவர் எப்படி பெற்றுக்கொண்டார்? இயேசு கிறிஸ்து அந்த எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம், என்னை போல மனுஷனா தான் வந்தார். அவர் தேவகுமாரன் என்கிறதுனால அவருக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. நாம் எல்லாரும் சபையில நாம் கேட்டிருக்கிறோம், நாம் அறிந்திருக்கிறோம். அந்த அதிகாரத்தை அவர் எப்படி பெற்றுக்கொண்டார்? ஏன் பிதா அவருக்கு கொடுத்தார்? ஆதலால், ஃபார் திஸ் ரீசன், ஆகையினால், இந்த காரணத்தினால அவருக்கு அந்த ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டதுக்கு ஒரு காரணம் உண்டு. என்ன காரணம்? அதான் நம்ம 2ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்த அவரிடத்திலிருந்து அந்த சிந்தை, என்ன சிந்தை? அந்த அதிகாரத்தை அவர் எப்படி பெற்றுக்கொண்டார்? 6ஆவது வசனத்துல வாசிக்கிறார், அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல். நம்ம எல்லாருக்குமே ஒரு ஒரு அதிகாரம், அல்ல ஏதோ வீட்லயா இருக்கட்டும் அல்லது திருச்சபையிலயா இருக்கட்டும், ஏதோ ஒரு பொறுப்பு. அங்க ஒரு சோதனை வருவதற்கு நமக்கு சான்சஸ் இருக்கு. எப்பேற்பட்ட சோதனை? நம்ம கம்பேர் பண்ண சோதிக்கப்படுவோம். ஒருவரோடு ஒருவர் நம்ம கம்பேர் பண்ண சோதிக்கப்படுவோம். பொறுப்புல இருக்கிற 2 சகோதரர்கள் ஒருத்தர் கம்பேர் பண்றதுக்கு நாம் சோதிக்கப்படுவோம். அல்லது இந்த இடத்துல தேவன் என்னை வச்சிருக்கிறார், எனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார், அதை கொள்ளையாடின பொருளா நான் என்றேன்னா, அதை விசேஷித்தவனாய் என்னை நான் எண்ணிக்கொள்கிறேனா? சென்னையில எனக்கு மேல ஆரம்ப நாட்கள்ல நான் 3 பேர் நாங்க எல்டரா இருந்தோம். மைக்கேல் பிரதர், பிரகாசன் பிரதர், 3ஆவதாக என்னையும் போட்டாங்க.
மூத்த சகோதரன் என்கிட்ட சொன்னார். மூத்த சகோதரன் நம்ம ஜாக் ஒரு வார்த்தை சொன்னாங்க. அப்போ அப்பாயின்ட் பண்ணப்படுகிற பொழுது, யூ ஆர் நாட் அ ஜூனியர் எல்டர், நீ ஜூனியர் எல்டர் கிடையாது, யூ ஆர் ஈக்குவல் டு தெம், நீ 3 பேரும் ஈக்குவல் அப்படின்னாரு. இயேசு கிறிஸ்துவும் அப்படிதான். எனக்கு அதுதான் வெளிச்சமா இருந்தது. தேவனுக்கு சமமாய் இருப்பதை, ஒரு பொசிஷன்ல இருக்கிறோம் ஒண்ணு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. எனக்கு அது கொள்ளையாடின பொருளா இருக்கிறேனா, நான் எதையும் எண்ணிக்கொள்றேனா, அல்லது இயேசுவை போல லார்ட் பிதாவுக்கு முன்பதாக அவர் அப்படிதான் தன்மை தாமே வெறுமையாக்கினார். அந்த பொசிஷன் என்னென்னலாம் அவர் வெறுமையாக்கி இருப்பார், எப்படி எப்படியெல்லாம் அவருக்கு பேர் வந்தது, எவ்வளவு காரியங்கள் செய்தார், தம்முடைய வல்லமை எப்படி, தேவனுடைய வல்லமை அவர் மூலமா எப்படி எப்படியெல்லாம் வெளிப்பட்டது, எவ்வளவு கடம், எவ்வளவு மகிமை. அவரை தூற்றினவர்கள் இருந்தாங்க, ஓகே. ஆனாலும் அவர் செய்த அற்புதங்கள் நிமித்தம், அடையாளங்கள் நிமித்தம், அவர் பேசின அவருடைய வார்த்தைகள் நிமித்தம் அவருக்கு எவ்வளவோ புகழ்ச்சி. தேவனுக்கு சமமா இருக்கிறது ஒன்றையும் அவர் வைத்துக் கொள்ளல. தேவனுக்கு சமமா இருப்பது, கொள்ளையாடின பொருளை எதையுமே அவர் கொள்ளையாடின பொருளை எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி 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 அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். He emptied. The spiritual authority அவர் எப்படி பெற்றுக்கொண்டார் என்றால், இல்லை, தன்னை எம்டி பண்ணிட்டே இருந்தார். யாராயிலும் அவர் அப்ரிஷியேட் பண்ணிட்டாங்க, அவரை ராஜாவாக்க முற்பட்டாங்க, தன்னை எம்டி பண்ணிடுவார். யாராவது அவரை ரொம்ப பொழுது பேசினாங்கன்னா தன்னை எம்டி பண்ணிடுவார். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எப்படியா அவர் தன்னை எம்டி பண்ணினார், தன்னை வெறுமையாக்கினார். பிரியமானவர்களே, ஆவிக்குரிய அதிகாரம் அங்கதான் இருக்குது. தம்மை தாமே வெறுமையாக்கி அவரும் டெஸ்பைஸ் பண்ணப்பட்டார். அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அடிமையின் ரூபம் 53ஆம் அதிகாரம் ஏசாயா 53ல நான் வாசிக்கிறோம். 3வது வசனத்துல நான் வாசிக்கிறோம். ஏசாயா 53:3 அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், அசட்டை பண்ணப்பட்டவர், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவர். யாரும் அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். நோ ஒன் எஸ்டீம்ட் ஹிம். ஏன்? அவர் தன்னை வெறுமையாக்கிட்டே இருந்தார், தன்னை எம்டி பண்ணிக்கொண்டே இருந்தார், தன்னை ஒரு பொருட்டண்டே அவர் எண்ணல. ஏன் எனக்கு அது ஆவிக்குரிய அதிகாரம் இல்லை? எவ்வளவு எளிதாய் நம்முடைய மாம்சம் நம்ம ஒரு பொருட்டண்டு என்ன வைக்கிறது. தேவனுடைய சமூகத்துல போயிட்டு, லார்ட், நான் ஒன்றுமில்லை, ஐ எம் நாட் வர்தி அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இல்லாத பட்சத்துல ஆவிக்குரிய அதிகாரத்தை தேவன் நமக்கு கையளிக்க மாட்டார். இந்த வசனத்தின்படி இயேசு கிறிஸ்துக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான ஒரு நாமத்தை கொடுத்தாரோ, அது போல எனக்கும் மற்ற சகோதரர்களை காட்டிலும் நல்ல ஒரு பெரிய ஒரு இதை கொடுப்பாரு அப்படிங்கிறது அல்ல. அதல்ல, ஆவிக்கு அந்த எண்ணம் எனக்கு இருந்ததுன்னா நான் பெற்றுக்கொள்ளவே முடியாது. என்னை வெறுமையாக்கி கொண்டே இருக்கிறது. அடிமையின் ரூபம் எடுத்தார். அவர் அடிமையாய், பாண்ட் சர்வன்ட். அதனாலதான் அவர் அசட்டை பண்ணப்பட்டார். ஏன் அசட்டை பண்ணப்பட்டார்? அவர் தன்னை அப்படிப்பட்ட ஒரு வேலைக்காரனை போலதான் தன்னை காண்பித்தார், நடந்து கொண்டார். நான் வேலை கொள்ளும்படிக்கு வரல, நாட் டு பி சர்வ்ட். நான் பணிவிடை கொள்ள அல்ல, பணிவிடைக்காரனாய் வந்திருக்கிறேன், but to serve.
அதான் இயேசு கிறிஸ்து எனக்கும் நமக்கும் கற்றுக் கொடுக்கிறார். ஆவிக்குரிய அதிகாரத்தை அவர் எல்லா அந்த 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 ஒரு அத்தாரிட்டி தேவன் எப்படி ஒரு ஆவிக்குரிய அதிகாரத்தை கொடுத்து உயர்த்தினார் என்றால் இதுதான் ரகசியம். அதனால நாம் யாராயிலும் நம்மளை அசட்டை பண்றாங்க அல்லது நம்மளை ஒரு மாதிரியா பார்க்கறாங்க, கீழாய் பார்க்கிறார்கள், சோர்ந்து போகவே கூடாது. உடனே ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளலாம், நம்மளை யாராயிலும் அசட்டை பண்ணுகிறார்களா, நம்மளை ஒரு பொருட்டென்று எண்ணவில்லையா, தேவன் நமக்கு ஒரு ஆவிக்குரிய அதிகாரத்தை கொடுக்கும்படியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் மறந்துட வேணாம். நம்மளை அந்த சூழ்நிலையில மாத்திரம் நம்மளை வெறுமையாக்கி விட்டோம் என்றால் தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி ஆவிக்குரிய அதிகாரத்தை கொடுத்தாரோ அதே மாதிரி நமக்கும் தருவார். சாயலா பீயிங் டெஸ்பைஸ்ட், அசட்டை பண்ணப்படுகிறது, அதுதான் ஆவிக்குரிய அதிகாரத்துக்கு உண்டான வழி. அதன் மூலமா அந்த அந்த சூழ்நிலையில இயேசு கிறிஸ்துவனிடத்தில் இருந்த அதே சிந்தை எனக்கும் நமக்கும் இருக்கும் என்றால், அது எதுவா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், சபையா இருக்கட்டும், எந்த இடமா இருக்கட்டும், ஆவிக்குரிய உலகமா இருக்கட்டும், எல்லாரும் முடங்கும்படிக்கு, ஈவன் the spiritual authority over the forces of darkness, சத்துருனுடைய எல்லா அவன் மேல எல்லா அதிகாரமும் தேவன் நமக்கு தருவார். தேவன் நமக்கு தருவார். மூன்றாவது உதாரணம் பவுலுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பார்க்கிறோம். ஒன்று கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்துல 4ஆம் அதிகாரத்துல பவுல் இப்படியா சொல்றார். 15வது வசனத்துல கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். அவர் சொல்ல இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா, in Christ I became your father through the gospel. I became your father. பவுலுடைய வாழ்க்கை ரொம்ப சவாலா இருக்கும். He became a father. தகப்பன் என்கிற ஆவிக்குரிய தகப்பன் என்கிற ஒரு அதிகாரத்தை அவர் பெற்றார். எப்படி தேவனிடத்திலிருந்து அவர் பெற்றார்? I became your father. தேவன் அவரை அப்படியே மாற்றினார். எந்த சூழ்நிலை வழியா அவரை மாற்றினார்? அதற்கு முந்தின வசனங்கள்ல இருந்து நாம் பார்க்கிறோம். அவர் யாருக்காக பிரயாசப்பட்டாரோ, எந்த சபையாருக்காக அவர் அதிகமாய் பிரயாசப்பட்டாரோ, யாருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தரம் உயர வேண்டும் என்று சொல்லி அவர் பிரயாசப்பட்டாரோ அவர்கள் அவரை நடத்தின விதம். 8வது வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, அதுதான் அவர் ஆவிக்குரிய அதிகாரத்தை பெற்றுக்கொண்டதற்கான ஒரு வழி. ஆவிக்குரிய தகப்பன் என்கிற அந்த அதிகாரத்தை அவர் பெற்றுக்கொண்ட வழி அதான். நாம மற்றவங்களுக்கு நாம் உதவி செய்திருப்போம். ஆவிக்குரிய விதத்துல நாம் அநேகருக்கு, ஒரு சில பேருக்கு நாம் உதவி செய்திருக்கலாம். ஆனால் பவுலுக்கு அப்படிதான் நடந்தது. அவர் தான் அவங்களுக்கு உதவி செய்தார். ஆனா நாட்கள் ஆக ஆக என்ன நினைச்சாங்க அப்படின்னா, 7வது வசனத்தை சொல்றது போல அவங்க பவுலை காட்டிலும் நாங்க சுப்பீரியர். அதான் பவுல் கேட்கிறார், who regards you as superior? விசேஷித்தவர்கள், அவங்களுக்கு பவுலை காட்டிலும் விசேஷித்தவர் என்று எண்ணிக்கொண்ட பவுல் அதான் உன்னை விசேஷித்தவனாகும்படி செய்கிறவர் யார்? இவர் உதவி செய்தார்.
ஆனா அவர் சொல்றாரு, அவங்களுடைய எண்ணத்தை பார்க்கிறார். 8வது வசனத்துல, யூ ஆர் ஆல்ரெடி filled, you have already become rich, you have become kings without us. எங்களை அல்லாமல் நீங்க ஆளுகிறீர்கள், நீங்க ராஜாவா இருக்கிறீங்க. எவ்வளவு இன்சல்ட். யூ ஹவ் ஆல்ரெடி பிகம் ரிச், நீங்க ஐஸ்வர்யவனா மாறிட்டீங்க. யூ ஹவ் பிகம் ரிச் வித்வுட் மீ, யூ ஹவ் பிகம் கிங்ஸ் வித்வுட் மீ. ஓகே, ஐ எம் வெரி ஹாப்பி, ஐ ஹவ் நோ டிசப்பாயின்மெண்ட். எனக்கு பொறாம இல்லை, நீங்க இப்படி உங்களை நினைக்கிறதுனால எனக்கு பொறாமை இல்லை. நீங்க நிரம்பி இருக்க, நீங்க திருப்தியா இருக்கிறீங்க, குட். எனக்கு அது உங்க மேல பொறாமையே இல்லை. ஆனா தேவன் எங்களை எப்படி தெரியுமா ட்ரீட் பண்ணாரு, என்ன எப்படி தெரியுமா ட்ரீட் பண்ணாரு? இதுதான் வழி. ஆவிக்குரிய அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் அவரை வழி நடத்தின விதம். God has exhibited us apostles last of all. எங்களை கடைசியானவர்களை காணப்பட பண்ணினார். As men condemned to death, மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள் போல. யாரு மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள்? இந்த உலகத்துல இந்த நாட்கள் நம்ம எல்லாருக்கும் அன்றையிலிருந்து இன்றைய வரை யார் மரணத்துக்கு ஏதுவாய் குறிக்கப்பட்டவர்கள்? ஒண்ணு அவங்க கொலை செஞ்சிருப்பாங்க, அல்லது ஒரு ஒரு இன்னைக்கு நம்ம கோர்ட்ல கேஸ் எல்லாம் நடக்குது, நமக்கு தெரியும் எந்தெந்த பாவங்களுக்கு, எந்தெந்த சீரியஸான பாவங்களுக்கு தண்டனை நடக்குது, மரண தண்டனை கொடுக்கப்படுகிறது. இப்ப பெண்களுடைய அவங்கள அவங்களுக்கு தான் சீரழித்து கொன்றவர்களுக்கு மரண தண்டனை. பவுல் சொல்றாரு, எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள் போல கடைசியானவர்களாய் காணப்பட பண்ணினார். பேப்பர்ல நம்ம நிறைய படிக்கிறோம், பெண்களை கெடுத்தவர்களுக்கு மரண தண்டனை அளிக்கப்பட்டது. எப்படி நம்ம உலகம் அவங்கள பார்க்கும், எவ்வளவு கீழே அவங்கள பார்க்கும். பவுல் சொல்றாரு, தேவன் எங்களை அப்படித்தான் காணப்பட பண்ணினார். எங்களை ஒரு சூழ்நிலையில போட்டார். எல்லாரும் மரண தண்டனை கைதி போல எங்களை பார்த்தாங்க. எல்லாருக்கும் வேடிக்கை ஆயிட்டோம். தேவன் அதை அனுமதித்தார். எல்லாருக்கும் நாங்க வேடிக்கை ஆனோம். பிரியமானவர்களே, மற்றவர்கள் நம்மளை அப்படியே கீழாய் பார்க்கிறார்களா? நம்மள ஒரு அசட்டை, பிரயோஜனம் இல்லாதவர்களா இவங்களை பார்க்கிறார்களா? நம்ம பார்க்கிறாங்களா? அதுதான் ஆவிக்குரிய அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வழி என்கிறத நான் மறந்துட வேணாம். அந்த சூழ்நிலையில போயிட்டு நான் ரூபணம் பண்ண வேண்டாம், என்ன ப்ரூவ் பண்ணிக்க வேண்டாம். நீங்க நினைக்கிறது போல நான் கடைசியானவன் அல்ல. I am somebody, I have some gifts. எனக்கும் ஒரு ஆவிக்குரிய, எனக்கு நாலேஜ் இருக்குது, எனக்கு வேத அறிவு இருக்குது. வேத அறிவு நிமித்தம் யாரும் ஆவிக்குரிய அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. இயேசு கிறிஸ்துவாகட்டும், பவுலாகட்டும், அவங்க இடத்துக்கு வந்தது வேத அறிவு நிமித்தம் அல்ல, கடைசியானவர்களை காணப்பட பண்ணினார். அந்த சூழ்நிலையில அப்படியே தங்களை ஏற்றுக்கொண்டார்கள். நாங்கள் உலகத்திற்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம். அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம், we are fools for Christ's sake. கிறிஸ்துவ நிமித்தம் நாங்கள் பைத்தியக்காரர்கள், நீங்கள் கிறிஸ்துவில் புத்திசாலிகள். எதை வச்சு? பவுலோட வேல்யூ சிஸ்டத்தை பார்த்து அவனை பைத்தியக்காரன் அப்படின்னாங்க. இன்னைக்கு நம்மளையும் பார்த்து நம்முடைய வேல்யூ சிஸ்டத்தின் நிமித்தம் உலகம் நம்மளை பார்க்கும் என்றால், பிரியமானவர்களே, நம்ம சோர்ந்து போக வேண்டாம்.
நம்மளை இப்படி நினைக்க கூடாது என்று நாம் நினைக்க வேண்டாம். நம்முடைய வேல்யூ சிஸ்டத்தை பார்த்து அவங்கள மற்ற மனுஷர்கள் பண்ணுகிறது போல இந்த உலகத்தினுடைய காரியங்களுக்கும் சொத்துக்களை சேர்க்கிறதுக்கு மாத்திரமே அவங்களுக்கு முக்கியம் உலகத்துக்கு. ஆனா அதுவும் அந்த வேல்யூ சிஸ்டம் எனக்கு இல்லாமல் நான் கிறிஸ்துவ போல மாறணுங்கிறது தான் என்னுடைய வேல்யூ சிஸ்டம். உலகத்துக்கு இது பைத்தியமா தான் இருக்கும், பைத்தியமா தான் இருக்கும். அதனாலதான் கிறிஸ்துவ நிமித்தம் நாங்கள் பைத்தியக்காரர்கள். நம்முடைய வேல்யூ சிஸ்டத்தை பார்த்து யாராவது நம்மளை அப்படி நினைப்பார்கள் என்றால் நம்ம சோர்ந்து போக வேண்டாம். தேவன் நம்மளை உருவாக்கிட்டு இருக்கிறார். ஒரு ஆவிக்குரிய அதிகாரத்தை நமக்கு தரும்படிக்கு நம்மளை அந்த சூழ்நிலை வழியா நடத்தி கொண்டு போயிட்டு இருக்கிறார். எஸ்பெஷலி இது வெளியில மாத்திரம் இல்ல, உலகத்தார் மாத்திரம் இல்ல, ஈவன் நம்முடைய சபைகளிலே கூட நமக்கு சக விசுவாசிகள் என்ன பிரதர் இப்படிலாம் நீங்க இருக்கிறீங்க, நம்மளை பைத்தியக்காரர்கள் போல பார்ப்பார்கள் என்றால், ஒரு ஆவிக்குரிய தகப்பனாய் நாம் மாறுவதற்கு தேவன் நம்மளை வழி நடத்திட்டு இருக்கிறார். ஒரு ஆவிக்குரிய அதிகாரத்தை கொடுப்பதற்கு தேவன் நமக்கு வழி நடத்திட்டு இருக்கிறார். மற்ற கிறிஸ்தவர்கள், ஈவன் நாம் வழி நடத்தின கிறிஸ்தவர்களே கூட, நாம் உதவி செய்த கிறிஸ்தவர்களே கூட, ஏன்னா ஒன்றும் இல்லை, வெரி வீக், பழைக்க தெரியாதவர்கள், பலகீனர்கள். 10வது வசனத்துல தான் சொல்லுவோம், நாங்கள் பலவீனர்கள், நீங்கள் பலவான்கள், நீங்கள் கனவான்கள், நாங்கள் கனவீனர்கள். You are strong, you are distinguished, but we are weak, we are without honor. That is the way of the spiritual authority. நான் ஒரு நாளும் என்ன ஸ்ட்ராங்கானவன் என்று நான் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நான் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் டிஸ்டிங்யூஸ்ட் அப்படின்ட்டு நம்மளை காண்பிக்கணும், கணத்துக்குரியவர்கள் என்று நம்மளை காண்பிக்கணும்னு அவசியமே இல்லை. நாங்கள் கனவீனர்கள், நாம் கனவீனப்படும்படியான ஒரு சூழ்நிலையை தேவன் அனுமதிக்கிறாரா? சிறுமைப்படுத்தப்படும்படியான ஒரு சூழ்நிலையை நாம் நீதியாய் இருந்தும், தேவனுக்கு முன்பதாக உத்தமமாய் இருந்தும், நாம் கனவீனப்படுகிற ஒரு சூழ்நிலையில நாம் போகுவோம் என்றால், நிறைய சூழ்நிலைகள் நம் வீட்டிலேயே நமக்கு சூழ்நிலைகள் வரலாம். கணவன் மனைவி உறவில எல்லாரும் 2 பேரும் ஆவிக்குரியவர்களா இருப்பாங்க என்று சொல்ல முடியாது. ஒருவர் ஆவிக்குரியவர்களா இருக்கலாம், ஒருவர் பலகீனரா இருக்கலாம். ஒருவேளை பிள்ளைகள் முன்னாடி அல்லது 4 பேர் முன்னாடி நாம் கனவீனப்படும்படியாய் ஒரு சூழ்நிலை வந்தால், உறவினர்கள் மத்தியில நாம் கிறிஸ்துவ நிமித்தம் கனவீனப்படும்படியாய் ஒரு சூழ்நிலை வந்தது அப்படின்னா, சோர்ந்து போகணும்னு அவசியம் இல்லை, நம்ம ரூபணம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தேவன் எனக்கு ஒன்று கொடுக்கறதுக்கு, உங்களுக்கு ஒன்று கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறார். ஆவிக்குரிய அதிகாரத்தை கொடுக்கறதற்காக தேவன் அந்த சூழ்நிலை வழியா அனுமதிக்கிறார். பசி, தாகம், 11வது வசனத்துல எவ்வளவு காரியங்கள் அவர் சொல்றார். பசி உள்ளவர்களும் தாகம் உள்ளவர்களுமா இருக்கிறோம், நிர்வாணிகளா இருக்கிறோம். உங்களுக்கு எல்லாம் இருக்குது, நீங்க ஃபுல்லா இருக்கிறீங்க, யூ ஆர் ஃபுல், நீங்க திருப்தியா இருக்கிறீங்க. ஆனா நாங்க பசி உள்ளவர்களா இருக்கிறோம், தாகம் உள்ளவர்களா இருக்கிறோம். பிசிக்கலா மாத்திரம் இல்ல, ஸ்பிரிச்சுவலி ஒரு ஹங்கர், ஒரு தர்ஸ்ட். எப்பொழுது என்னுடைய தேவையை உணர்ந்தவர்களா நான் இருக்கிறேனா, நாம் இருக்கிறோமா? நிர்வாணிகளும், ரஃப்லி ட்ரீட்டட், குட்டுண்டவர்களும், தங்க இடமில்லாதவர்கள், ஹோம்லெஸ். கிறிஸ்துவ நிமித்தம் இந்த சூழ்நிலை நம்ம கஷ்டம், ஏதோ ஒரு கஷ்டத்தின் வழியா நம்ம போறோம். மற்றவங்க எல்லாம், மற்ற கிறிஸ்தவர்கள் நல்ல செழிப்பா இருக்கிறாங்க. ஆனா தேவன் நம்மளை அப்படி அனுமதிக்கிறாரா? ஒரு கஷ்டத்தின் வழியா அனுமதிக்கிறாரா? அவங்களுக்கு இல்லாத பாடுகள் என் குடும்பத்துல இருக்குதா, நம்ம குடும்பத்துல இருக்குதா? ஏதோ ஒரு கஷ்டமான சூழ்நிலை, ஒரு சிக்னஸ், ஏதோ ஒரு குறைச்சல், அது நிமித்தம் ஒரு 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 பாடு. தேவன் நமக்கு ஆவிக்குரிய அதிகாரத்தை கொடுக்கறதுக்கு அவர் நம்மளை தயார்படுத்திட்டு இருக்கிறார். எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம்,
வையப்பட்டு நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம். 12ல துன்பப்பட்டு வையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம். எங்களை திட்டுறாங்களா, நான் ஆசீர்வதிக்கிறோம். துன்பப்படுறோமா, பொறுமையோடு கூட நாங்கள் சகிக்கிறோம். எல்லாம் அந்த ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டிக்கு தேவன் அவருக்கு கொடுக்கும்படியா வழி நடத்தின சூழ்நிலைகள் 13ல தூஷிக்கப்பட்டு வேண்டிக் கொள்கிறோம். இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையை போல, கடைசியா அவர் சொல்றார் ஒரு வார்த்தை, எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் ஆனோம். எவ்வளோ ஹியூமிலியேஷன், வாட் அ ஹியூமிலியேஷன். that is the way to gain spiritual authorityங்கிறத நம்ம பவுல் வாழ்க்கையில இருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். being despised, அசட்டை பண்ணப்படுகிறது. எல்லாம் ஒரே வார்த்தையில சொல்ல போனோம் அப்படின்னா, this is the way of the cross, சிலுவையின் பாதை. that is the way for the spiritual authority. இப்படிதான் ஆவிக்குரிய அதிகாரத்தை நாம் பெற்றுக்கொண்டு, எபேசியர் 6ல நாம் வாசிக்கிறது போல, எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல மாம்சத்தோடும் 12 மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, 10வது வசனத்துல கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். Power of the Holy Spirit. Receive the baptism of the Holy Spirit. ஏன்னா நமக்கு ஒரு யுத்தம் இருக்குது. மாம்சத்தோடு இரத்தத்தோடு அல்ல, துரைத்தனங்கள், அதிகாரங்கள், பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகள் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. இது வாள் எடுத்து போடுகிற சண்டை இல்ல, போராட்டம் இல்ல. இது ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டியோடு கூட நாம், தேவன் நமக்கு கொடுக்கிற அந்த அத்தாரிட்டியோடு கூட, அந்த ஆவிக்குரிய அதிகாரத்தோடு கூட நாம் போரிடக்கூடிய ஒரு போராட்டம். அதை பெற்றுக்கொள்றதுக்கான வழியை தான் நாம் கற்றுக்கொண்டோம், நாம் பார்த்தோம். யோசேப்பு இடத்துல இருந்து, இயேசு கிறிஸ்துவ இடத்துல இருந்து, பவுல் இடத்துல இருந்து நாம் சோர்ந்து போக வேண்டாம். தேவன் ஒருவேளை நம்மளை இந்த சூழ்நிலை வழியா நடத்துவார் என்றால், நம்ம அந்த இடத்துல மாம்சத்தோட ரத்தத்தோட நாம் போராட வேண்டாம். அப்படியே விட்டுவிடும், மன்னித்துடுவோம். அவர் யோசேப்பு மன்னித்தது போல நம்மளும் மன்னித்துடும், கிட்ட நெருங்கிடும், டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணாம இருக்கும். அதுதான் ஆவிக்குரிய அதிகாரத்துக்கு உண்டான வழி. பவுல் இடத்துல இருந்து, இயேசு கிறிஸ்துவ இடத்துல நாம் கற்றுக்கொண்டு, நாம் பிரியமானவர்களே, இந்த சூழ்நிலைகள் தேவன் நமக்கு அனுமதிப்பார் என்றால், நம்மளை ஹர்ட் பண்றவங்களுக்கு நான் ஜீவரட்சணை நான் செய்யணும். அதுக்குதான் தேவனை நான் அனுமதிச்சிருக்கிறார். தேவனை பார்த்தார், நாம் தேவனை பார்ப்போம். தேவன் எனக்கு ஒரு ஆவிக்குரிய அதிகாரத்தை என் கையில அளிக்கும்படிக்கு அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாருங்கிறத நாம் பார்க்கும்படியான கண்கள் நமக்கு இருக்கட்டும். அப்பேற்பட்ட ஒரு ஆவிக்குரிய அதிகாரத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். வீட்டுல, திருச்சபையில, இந்த ஆவிக்குரிய உலகத்துல நமக்கு இருக்கிற அந்த போராட்டங்கள்ல இந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு நாம் போராடுவோம், நாம் நிற்போம். சர்வாயுத வர்க்கத்தை தரித்து நாம் போராடி நம் திருச்சபையில நாம் அப்படியா நாம் கட்டப்படுவோம். தேவன் நமக்கும் எனக்கும் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வராக. ஆமென். நம்ம தலைவணங்கி நாம் ஜெபிப்போம். என் தகப்பனே, நீர் எங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய அதிகாரத்தை கொடுக்கணும்னு நீங்க வாஞ்சிக்கிறீங்க ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு யுத்தம் இருக்கிறது ஆண்டவரே. அதுக்குதான் நீங்க எங்களை ரட்சித்திரு, எங்களுக்கு எவ்வளவோ காரியங்களை செய்தி ஆண்டவரே. அதற்கு எங்களுக்கு ஆவிக்குரிய அதிகாரம் தேவை. அதற்கு உண்டான வழியை எங்களுக்கு காண்பித்தீர் பிதாவே. யோசேப்பினுடைய வாழ்க்கையின் மூலமாய், உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய், பவுல் மூலமாய், அப்போஸ்தலன் மூலமாய் எங்களுக்கு காண்பித்தீர் ஆண்டவரே. நாங்கள் இந்த சூழ்நிலைகளில் நாங்கள் கடந்து செல்லுகிற பொழுது ஆண்டவரே, நீர் எங்களுக்கு என்று வைத்திருக்க இந்த ஆவிக்குரிய அதிகாரத்தை நாங்கள் பார்க்கட்டும். சத்துருவை ஜெயிக்கும்படியாய் நீர் எங்களுக்கு தர வாஞ்சிக்கிற அந்த அதிகாரத்தை நாங்கள் பார்க்கட்டும். மனுஷர்களை பார்த்துட வேணாம் ஆண்டவரே, மனுஷர்களை பார்த்துட வேணாம்.
மனுஷன் மூலமா எங்களுக்கு கெடுதல் வந்தாலும், ஆண்டவரே காயம் வந்தாலும், அவளுக்கு ஜீவரட்சணை செய்யும்படிக்கு ஆண்டவரே யோசேப்பு பார்த்தது போல நாங்கள் பார்க்கட்டும். எல்லா சூழ்நிலைகளும் ஆண்டவரே நாங்கள் அது வழியா கடந்து சென்று இயேசுவை போல எங்களை வெறுமையாக்கி விடட்டும், எங்களை தாழ்த்தி விடட்டும், கீழ்ப்படியட்டும். இயேசுவை போல மரணபரியந்தும் எங்களை தாழ்த்தி விடட்டும், மரணபரியந்தும் நாங்கள் கீழ்ப்படியட்டும். இப்படி செய்து ஆண்டவரே அந்த அதிகாரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளட்டும். மற்றவர்களை குறித்து என்ன நினைத்தாலும் சரி, எங்களை எப்படி நடத்தினாலும் சரி ஆண்டவரே, பவுலை போல ஆண்டவரே அந்த ஆவிக்குரிய அதிகாரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளட்டும். அவர் சொன்னாரே, நான் தகப்பனா இருக்கிறேன்னு சொல்லிட்டு என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லி அடுத்த வார்த்தையில சொன்னது போல ஆண்டவரே அப்படியே அந்த பாதையில நாங்கள் செல்லட்டும். அவரை நாங்கள் பின்பற்றட்டும். எங்களுக்கு வைத்திருக்கிற அந்த மாதிரிகளுக்காக நன்றி. நீங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவிச்சிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் இருக்கிற இடத்துல உங்களுடைய ஆவிக்குரிய அதிகாரத்தை நாங்கள் பெற்றவர்களாய், உங்களுடைய கரத்திலிருந்து நாங்கள் பெற்றவர்களாக இருக்கணும் ஆண்டவரே. உதவி செய்யும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.